நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமா? லூக்கா 19வது அதிகாரம் 12 முதல் பார்க்கும்போது, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். 15வது வசனம், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் வரவழைத்தான். எத்தனை பேருக்கு வரவழைத்து இந்த ராத்தலை கொடுத்து விட்டு போகிறான்? 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர். எதுக்காக போகிறான்? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தம்மை முன்னிறுத்தி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய சீஷர்கள். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்று தேவன் ஒன்றை ஒப்புவித்து விட்டு தான் போயிருக்கிறார். அவர் ராஜ்யத்தை பெற்றுவிட்டு சகல தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட ஆரவார எக்கால தோனியோடு கூட பிரதான தூதனோடு கூட அவர் வரும்போது அவர் எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கணும். அதுல ஒப்புவிக்கப்பட்டதை சரியாய் கையாண்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. முந்தினவன் then came first அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து நிக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் சரியாய் கையாளுகிறோம் என்றால் நாம தான் இந்த பூமியில அவருடைய வருகையை எதிர்க்கு நோக்கி இருக்கிற முதல் ஆள். முந்தினவன். இன்னைக்கு ஏன் அந்த எப்போ வருவீர் என் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே? ஏன் தேட மாட்டேங்குது? ஏன் தேட மாட்டேங்குது? ஏன்னா ஒப்புவிக்கப்பட்டது சரியா கையாளவில்லை. நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனாலதான் தமஸ்குக்கு போற வழியில சந்திக்கப்பட்ட பவுல் ஆண்டவரை பார்த்து, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் ஆகாதவனை ஓட விரும்பல. எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும். பவுல் சொல்ற, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவது சீக்கிரம் நேரிடும் என அறிந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன? நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சகோதரரை நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பவுல் அதை மறந்துட்டார். பேதுரு மறந்துட்டார். வயசானதுக்கு அப்புறம் ஞாபகம், ஐயோ இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரே, என் நாட்கள் வரை கொஞ்ச நாள்ல முடியுமே, கடகடன்னு எழுதுறார். அதான் 1வது நிருபம் 2வது நிருபம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவது சீக்கிரம் நேரிடும் என்று அறிந்து நான் இதை உங்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறார். முந்தினவன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டுதான் 20வது வசனத்துல பின்பு அந்த இடத்துல எத்தனாவது, அட்லீஸ்ட் 10வது நம்பராவது சொல்லி இருக்கணும்ல. முந்தினவன் 2வதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேறொருவன். என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். நீ 10 பேரில் ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ கையாளவில்லை என்றால் உன்னை அந்த லிஸ்ட்டை விட்டு தூக்கிட வேண்டார். நான் தெரிந்தெடுக்கும் போது நீ 10இல் ஒருவன், 12இல் ஒருவன், 3இல் ஒருவன், 50இல் ஒருவன், 70இல் ஒருவன், 120இல் ஒருவன். ஆனால் நான் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ கையாளவில்லை என்றால் நான் வரும்போது நான் உன் கையில நம்பி கொடுத்துட்டு போனேன், நீ அந்த லிஸ்ட்லயே இருக்க மாட்ட. நீ வேறொருவனாய் மாறிவிடுவார். இந்த வேறொருவனாய் மாறும்போது ஆண்டவர் சொல்ல, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று. 1 கொரிந்தியர் 3:10 பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம எப்படி செயல்படுகிறோம்? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது சரியா செய்யறோமா? அதை பார்க்கணுமா? 13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும்,
ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், யோவான் 9:4, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கிடவோம். நம்முடைய கைகளை மாத்திரமல்ல, கைகளோடு கூட இருதயத்தையோ கர்த்தருக்கு நேராக்குவோம். தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வாழ்வின் பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் சரியாக கையாளுகிறோமா? சிந்திப்போம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை சரி செய்து சீர்படுத்தி அவருக்கு உகந்தவர்களாய் நிறுத்துவார்களாக.